கோடியக்கரை அருகே நடுக்கடலில் மூழ்கிய ஃபைபர் படகில் உயிருக்கு போராடிய நாகை மீனவர்கள் 4 பேரை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் மீன்பிடி சீசன் தொடங்கியுள்ள நிலையில் அக்டோபர் முதல் மார்ச் வரை வெளியூர் மீனவர்கள் கோடியக்கரையில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் நாகை மாவட்டம் நம்பியார் நகரை சேர்ந்த ரகு என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் பிரசன்னா, முத்துவேல், அன்பரசு, ரகு ஆகிய 4 பேரும் கோடியக்கரையிலிருந்து நேற்று இரவு 12 மணிக்கு கடலுக்கு சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இரவு 2 மணியளவில் அங்கு வீசிய சூறை காற்றின் வேகத்தால் என்ஜின் விசிறியில் வலை சிக்கி திடீரென படகு கடலில் கவிழ்ந்தது. அப்போது செய்வதறியாது உயிருக்கு போராடிய மீனவர்கள் கவிழ்ந்த படகை பிடித்து கொண்டு 5 மணி நேரம் நடுக்கடலில் தத்தளித்துள்ளனர். இதனிடையே அந்த வழியாக மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய விசைப்படகு மீனவர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மீட்டு கரை சேர்த்தனர். அந்த 4 பேர் மட்டுமல்லாது அவர்கள் பயணித்த ஃபைபர் படகையும் மீட்டு வந்து கோடியக்கரையில் கரை சேர்த்துள்ளனர். தப்பி பிழைத்த மீனவர்களின் உறவினர்கள் இப்போதுதான் நிம்மதி அடைந்திருக்கின்றனர்.